இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கதை காலத்தே பயிர் செய். சரியா? உரிய காலத்தில் உரிய சிந்தனையோட பயிர் செய்யணும் அப்படின்றதான் காலத்தே பயிர் செய். இந்த கதை என்னன்னு பார்ப்போம். முன்னொரு காலத்தில் மலைசாமி அப்படின்ற ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தார். இவரோட கிராமம் இளந்தக்குட்டைன்ற கிராமம். அவருக்கு சொந்தமாக நிலம் எதுவும் கிடையாது. சரியா? ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் அப்படின்றத ஆணித்தரமாக ரொம்ப உறுதியாக இருந்தார். சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு செல்வந்தன்ட்ட போய் அவருடைய நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். குத்தகைனா என்ன? நம்ம இப்போ வீடு வாடகைக்கு இருக்கிறோம் பார்த்தீங்களா? வீட்டு வாடகை வந்து எவ்வளோ நாள் இருந்தோமோ அதுக்கு நம்ம வாடகை தருவோம்ல, அதே மாதிரி குத்தகையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் அந்த நிலத்துல நம்ம பயிர் செஞ்சுக்கலாம். அதற்கு தேவையான பணமாகவோ அல்லது தானியமாகவோ கொடுக்கணும். சரியா? அதுதான் குத்தகை. உடனே மாதையான் அந்த அதே ஊரில் வந்து வசித்து வர அந்த மாதையன் தான் செல்வந்தரோட பேர். ஆனால் விவசாயியோட பேர் மலைச்சாமி. சரியா? அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு விவசாயிட்ட செல்வந்தன் வந்து நிலத்தை கொடுத்துட்டாரு. செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலே குறிக்கோளாக இருந்தான். எப்படியாவது இவனை ஏமாற்றி எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்றதையே அவர் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருந்தார். ஆனால் மலைச்சாமி அப்படி கிடையாது. நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தன்ட்ட ஏமாறவே இல்லை. ஒரு முறை செல்வந்தன் என்ன பண்ணாரு, விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விழுபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விழுபவை உனக்கு அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டார். ஆனால் புத்து கூர்மையுடைய விவசாயி என்ன பண்ணா, அப்போ மண்ணுக்கு கீழே என்ன விளையும் அப்படின்றத யோசிச்சாரு. நிலக்கடலை தான் மண்ணுக்கு கீழே கிடைக்கும், மேலே வெறும் செடி தான் இருக்கும், அதனால எந்த பயனும் கிடையாது. அவர் நல்லா யோசிச்சு நிலக்கடையை பயிர் செஞ்சார். நிலக்கடலையினால யாருக்கு லாபம் கிடைச்சது? மண்ணுக்கு கீழே விவசாயிக்கு தான் லாபம் கிடைச்சது. செல்வந்தர் ஏமாந்து போயிட்டார். சரி, இந்த தடவை தான் ஏமாந்துட்டோம், அடுத்த தடவை ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வந்தன் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ மண்ணுக்கு கீழே விழுபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விழுபவை உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையும் நல்லா யோசிச்சு பார்த்து விவசாயி என்ன பண்ணிட்டாரு, இந்த தடவை நெல்லை பயிரிட்டார். நெல் எங்கே நமக்கு வந்து விளைச்சலை கொடுக்கும்? மண்ணுக்கு மேலே தான் கொடுக்கும். மண்ணுக்கு கீழே ஒன்றுமே இருக்காது, வெறும் வேறு தான் இருக்கும். சரியா? இந்த முறையும் விவசாயிக்கு தான் லாபம் கிடைச்சிது. ஏமாற்றுடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். ரொம்ப ஏமாந்து போயிட்டாரு. அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்று விடலாம். எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட செயலை செய்யணும் அப்படின்றத யோசிச்சு நம்ம செஞ்சோம்னா நமக்கு தான் வெற்றி அப்படின்றது தான் காலத்தை பயிர் செய் அப்படின்ற கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? புரிஞ்சுதா? காலத்தே பயிர் செய் இந்த கதைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா, இதனுடைய அதிகாரம் காலமறிதல், குறள் 484. சரியா? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின். ஞாலம்னா உலகம். சரியா? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின். சரியா? இதோட விளக்கம் என்னன்னா, ஒரு செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். எந்த செயலை எப்போ செய்யணும் அப்படின்றத ஆராய்ந்து செய்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு இந்த உலகமே கையில் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட பொருள். சரியா? எதாக இருந்தாலும் படிக்கிற காலத்திலேயே படித்தாதான் நமக்கு பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா படித்தோம்னா எந்த பலனும் கிடைக்காது. சரியா? அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். திரும்ப ஒரு தடவை திருக்குறள் சொல்கிறேன். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின்.